ஓகே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தையை தியானிக்கிற நேரம் தேவன் நம்மோடு பேசுவாராக. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். 17வது வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்துக்கலாம். அல்லேலூயா. வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. zealous zeal, பக்தி வைராக்கியம் என்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. பக்தி வைராக்கியம். உலகத்துல நம்ம பலவிதமான பக்திய நம்ம பார்க்கிறோம். பல மார்க்கங்கள், பல மதங்கள் நமக்கு தெரியும். அவங்க அந்த மதங்கள்ல எல்லாம் சில பக்தி வைராக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா? செருப்பு போடாம பல மைல் தூரம் நடக்கிறது. பெண்களுக்கு அவங்களுடைய ஹேர் தான் அழகு. ஆனா அதே என்ன செஞ்சுக்கிறாங்க, பெண்கள்லாம் மொட்டை போட்டுட்டு, பாவம் அந்த மொட்டை போட்டாலே பார்த்தா ஒரு மாதிரி என்ன செய்யுது இருக்கு. அதாவது தலையில கொஞ்சம் முடி கொட்டி கொஞ்சம் சொட்டை ஆனாலே என்ன செய்யறோம், வருத்தப்படுறோம். திரும்ப வளரும், உண்மைதான். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த முடி திரும்ப அந்த வளர்ந்து வர்றது வரைக்கும் அந்த பெண்களுக்கான அந்த மகிமை அது இல்லாம தானே போகுது. ஆனால் அதற்காகவும் ஒரு பக்தி வைராக்கியம் காண்பித்து என்ன செஞ்சுக்கிறாங்க, தங்களுடைய அழக, தங்களுடைய மேன்மையை என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க மிஸ் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த முடிய இழந்து, ஏன்னா ஓவரா மேக்கப் பண்ணி அழகுபடுத்துகிற பெண்கள் அழகுபடுத்துகிற மேக்கப் போட்டு தங்களை அலங்கரிச்சுக்கிற இந்த காலகட்டத்துல முடி இல்லாம மொட்டை தலையோட இருக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தானே. இப்ப அதெல்லாம் பக்தி. இன்னும் பாத்தீங்கன்னா பக்தின்னு வரும்போது நல்லா அழகு என்ன செஞ்சுக்கிறாங்க, பக்தி வைராக்கியம், அழகு குத்திக்கிறாங்க. இப்ப சரீரத்துல ஒரு முள்ளு குத்தினாலே வலிக்கு தானே. அப்போ ஒரு ஆயுதத்தை வச்சு குத்தும் போது அதன் கன்னத்துல எல்லாம் குத்திக்கிறாங்க, சதையில குத்தி தொங்க போட்டுக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் அவங்க அந்த மார்க்கத்துக்காக, மதத்துக்காக அல்லது சாமிக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்யறாங்க. தீ மிதிக்கிறது அதெல்லாம் ஒரு பக்தி வைராக்கியம் தான். நெருப்புக்குள்ள இறங்குறது எல்லாம் பக்தி வைராக்கியம் தான். அப்போ தங்களுடைய பக்தி என்கிற பெயர்ல தங்களுடைய சரீரங்களை வருத்திக்கிறாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த நோம்பி நாட்கள் வரும்போது, நான் ஏற்கனவே நமக்கு தெரியும், அவங்க இந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் எச்சில் கூட என்ன செய்யறது இல்லை, விழுங்குறது இல்லை. சூரியன் உதயமாகிறதுல இருந்து அஸ்தமனம் வரைக்கும் அந்த பகல் நேரங்கள்ல அவங்க எச்சில் கூட விழுங்காம என்ன செய்யறாங்க. அப்ப எவ்வளவு கஷ்டம் இல்ல, வாயெல்லாம் வறண்டு போயிடும். தண்ணி எச்சிலே விழுங்கலைன்னா தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு தங்களுடைய உடலை இன்னைக்கு பக்திங்கிற காரியத்தினால நல்லா என்ன செஞ்சுக்கிறாங்க, வருத்திக்கிறாங்க, பக்தின்னு வருத்திக்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் உலகத்துல பக்தியை அவர்கள் வைராக்கியமாய், அதாவது ஜீவனற்றவைகளுக்காக, அதாவது மெய்யானதல்லாத உண்மையற்றவைகளுக்காக இப்படியெல்லாம் வைராக்கியம் பாராட்டும் போது, ஜீவனுள்ள ஒரே மெய்யான தேவனுக்காக, தேவனுடைய காரியத்திற்காக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், பக்தி வைராக்கியமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எலியா சொல்லும்போது இப்படி சொல்லுவார், நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன் அப்படி சொல்லுவார். எலியாவுக்குள்ள கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம் இருந்தது. பக்தி வைராக்கியம் கர்த்தருக்காக எலியாவுக்கு வெகு பக்தி வைராக்கியம் இருந்தது அப்படின்னு எலியா சொல்றத நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம்.
அல்லேலூயா. இன்னைக்கு நாம பக்தி வைராக்கியம் என்கிற தலைப்புல சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதல்ல இப்ப நம்ம வாசிச்சோம் அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம், உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். உம்முடைய வீடு எது? ஆலயம். அல்லேலூயா. ஆலயம் எடுத்துக்கலாம், பரலோக ராஜ்யம். ஆமென். நமக்கு நோக்கமெல்லாம் எங்கதான்? பரலோகம். அப்ப அது குறிச்சு நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். எப்படியாவது எங்க போனோம்? பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போனோம்னா இந்த பூமியில நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகிற மாதிரி இங்க வாழணும். இங்க வாழ்ந்தாதான் அங்க என்ன செய்ய முடியும்? போக முடியும். நான் எப்பவும் சொல்ற மாதிரி, எப்படியும் வாழ்ந்துட்டு 4 பேர் வழி அனுப்புறதுனால நம்ம என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. வழி அனுப்புறதுனால போக முடியாது. அப்புறம் சொல்றோம், சொர்க்க ரதமும் நம்மளை என்ன செய்யாது? பரலோகத்துக்கு கொண்டு போகாது. யாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்றதுனால போக மாட்டோம். சொர்க்க ரதமும் நம்மளை எங்க கொண்டு போகாது? பரலோகத்துக்கு கொண்டு போகாது. வேற என்ன சடங்கு வேணாலும் நீங்க பண்ணி பாருங்க, செத்த பிறகு பண்ற எந்த சடங்கும் எங்க கொண்டு போகாது? பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின ரத்தத்தினால மட்டும்தான், அவருடைய நாமத்தினால மட்டும்தான் என்ன இருக்கு? மீட்பு, ரட்சிப்பு இருக்கு. அதனாலதான் முழு உலகத்திற்கும் இந்த இயேசு தேவை. அவர் இல்லாமல் வேறு ஒருவராலும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு, ரட்சிப்பு இல்லை. அவர் இல்லாமல் பரலோகம் இல்லை, சொர்க்கம் இல்லை. எனவே நம்ம எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்திற்கு போறதுக்கான அந்த வைராக்கியம் வேணும். அவருடைய வீடு, இந்த பூமியில அவருடைய வீடு தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த ஆலயம். அல்லேலூயா. அப்ப இந்த ஆலயத்தை குறித்து திருச்சபை பிள்ளைகளுக்கு, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு இந்த ஆலயத்தை குறித்த நமக்கு தேவன் தந்திருக்கிற சபையை குறித்த பக்தி வைராக்கியம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆலயம், அந்த பக்தி வைராக்கியம் தான் என்ன அப்படின்னா, அந்த பக்தி வைராக்கியம் ஆலய ஆராதனையில சரியாக பங்கெடுப்பது. அல்லேலூயா. எல்லா வாரங்களிலும் மிஸ் பண்ணாம பங்கெடுப்பது, அந்த ஆலய ஆராதனைக்கு சரியான நேரத்திற்கு வருவது. அல்லேலூயா. ஊழியத்தின் வளர்ச்சிக்காக ஜெபிப்பது, ஆலயத்திலே பணிவிடைகளை செய்வது, ஆலய வளர்ச்சிக்காக கொடுப்பது, இதெல்லாம் சபைக்கான பக்தி விருத்தி. அல்லேலூயா. அப்போ அந்த பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற திருச்சபை, தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற ஆலயம், தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற ஊழியம். ஆமென். யாரோ செய்யட்டும், நம்ம ஏதோ ஒரு கடமைக்கு ஆலயத்துக்கு வருவோம் போவோம் அப்படின்னு ஒரு பார்வையாளராக அல்ல. அல்லேலூயா. நாம இந்த ஆலயத்துல பார்வையாளராக அல்ல, யாரா நம்ம இருக்கணுமா? பங்காளர்களாக நாம இருக்கணும். ஆமென். ஆண்டவர் ஏதோ வந்து போகிற கெஸ்டா, விருந்தினரா ஆண்டவர் நம்மளை வைக்கல. ஆண்டவர் நம்மளை உறவினரா வச்சிருக்கிறார். சொல்லுங்க, எப்படி வைக்கல? நம்மளை விருந்தினரா வைக்கல. இந்த சர்ச்சில் யாரா வச்சிருக்கிறாரு? உறவினரா வச்சிருக்கிறார். அப்போ பாத்தீங்கன்னா, அவருடைய சரீரம் ஆகிய இந்த சபையில நம்ம எல்லாம் அவயவங்களாக இணைக்கப்பட்டிருக்கோம். அப்ப எவ்வளவு பெரிய உறவு பாருங்களேன். அவயவம் அப்படின்னா ஒரு சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு மாதிரி, கை, கண், காது, மூக்கு, வாய், இதெல்லாம் ஒரு சரீரத்துல இருக்கிற அவயவங்கள் மாதிரிதான் இங்க நம்ம வந்திருக்கிற எல்லாரையும் அவருடைய ஆலயத்துல ஆண்டவர் அப்படித்தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த சரீரத்தின் காரியத்திற்காக இங்க இருக்கிற அவயவங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? வைராக்கியம் கொள்ள வேண்டும், பக்தி வைராக்கியம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்துல நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். ஆமென். ஆலயத்துல நம்ம ஜெபம் பண்ண வருகிறதுல நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கு. அப்போ இந்த ஆலயத்தின் தரிசனங்கள், இந்த ஊழியத்தின் தரிசனங்கள், அந்த விஷன், அந்த திட்டங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்துல அது பதிந்து, ஆமென், தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும், ஆமென், ஒவ்வொரு அவயவங்களும் இயங்க வேண்டும், தவிக்க வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும், விருப்பம் உள்ளதாய் மாற வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியத்தை, இந்த ஆலயத்தை குறித்த, இந்த ஊழியத்தை குறித்த பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரணும். அல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் சபையின் தேவைகளுக்காக
என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகளில் எல்லாம் நம்மை உற்சாகமா ஈடுபடுத்தி கொண்டு அந்த தேவைகளுக்காக கொடுக்கிற அந்த ஊழியத்தை எப்படியாகிலும் தாங்கி சப்போர்ட் பண்ணி அதனுடைய வளர்ச்சிக்காக பிரயாசப்பட்டு வளர்த்து கொண்டு வருவதற்காக தேவனோடு இணைந்து, தேவ திட்டங்களோடு இணைந்து, ஊழியக்காரர்களோடு இணைந்து செயல்படுவதற்கான சகல வாஞ்சையும் நமக்குள்ளே பெருக வேண்டும். அப்படியாக தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த சபையை குறித்து நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். இந்த ஊழியத்தை குறித்து நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா. zeal for your house will consume me. அல்லேலூயா. உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்ன செய்தது? பட்சித்தது அப்படின்னு சொல்லி. ஓகே, இரண்டாவதாக 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் வாசிக்கலாம். 7வது வசனத்தை பாருங்க. அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. கொரிந்து சபை, நல்லா கவனிங்க, கொரிந்து சபை இப்ப தீத்துவ இந்த ஊழியத்திற்கு அனுப்பி இருக்கிறார். பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களால் அவன் அடைந்த ஆறுதல். அல்லேலூயா. அப்ப விசுவாசிகள் ஊழியக்காரனுக்கு யாரா எப்படி இருக்கிறாங்களா? ஆறுதலா இருக்காங்களா? அல்லேலூயா. விசுவாசிகள் ஊழியக்காரங்களை கஷ்டப்படுத்தாம, விசுவாசிகள் ஊழியக்காரங்களை வேதனைப்படுத்திடாம, விசுவாசிகள் ஊழியக்காரங்களை துக்கத்துக்கு உட்படுத்திடாம, அல்லேலூயா, என்ன பண்ணாங்களாம்? ஆறுதலா இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ சொல்லுங்க பாருங்க, தீத்துவ அனுப்புறாரு. தீத்து வந்ததினால் எங்களுக்கு என்ன செய்தார்? ஆறுதல் செய்தார். இப்போ அவன் வந்ததினால் மட்டும் இல்ல, பைபிள் சொல்லுது, என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. your zeal for me, zeal for me, your zeal for me. அல்லேலூயா. அவன் எனக்காக நீங்கள் கொண்டிருக்கிற பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. ஆமா. your ardent அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. your ardent concern for me. நீங்க எனக்காக கொண்டிருக்கிற அந்த பக்தி வைராக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம் ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம். இரண்டாவது ஊழியக்காரனுக்கான பக்தி வைராக்கியம், சபைக்கான பக்தி வைராக்கியம். இப்ப அடுத்து ஊழியர்களுக்கான, ஆமா, விசுவாசிகள் ஊழியர்கள் மேல வச்சிருக்கிற அந்த பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. அதான் பவுல் இங்க சொல்லும்போது சொல்றாரு, என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியம் அப்படி சொல்றாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம ஊழியக்காரர்களுக்காக நாம எப்படி இருக்கணும்? பக்தி வைராக்கியமா இருக்கணும். ஆமென். என்ன அப்படின்னா, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற, உங்களுக்கு போதிக்கிற, உங்களை வழி நடத்துகிற மேய்ப்பர்கள் அவங்க எதிர்பார்க்கிற காரியம் என்ன? எங்க விசுவாசிகள் சத்தியத்துல என்ன செஞ்சிருக்காங்க? வளர்ந்திருக்காங்க. அல்லேலூயா. நல்ல குணம் உள்ளவர்களாக மாறி இருக்காங்க, சாட்சிகளா இருக்காங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்ல பைபிள் படிக்கிறாங்க, நல்ல உற்சாகமா ஊழியத்துக்கு போறாங்க. அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியத்துக்கு கூப்பிட்ட உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க? உற்சாகமா வர்றாங்க. அப்படிதானே? ஒரு அழைப்பு கொடுத்த உடனே போட்டி போட்டு நான் வரேன் நீ வரேன்னு என்ன செய்யறாங்க? ஊழியத்துக்கு வராங்க. அப்படிதானே? ஆமா. விபிஎஸ் ட்ரைனிங்க்கு எத்தனை பேர் போலான்னு சொன்ன எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆமா, ஒட்டு மொத்தமா சபையே என்ன செய்யுது? எழும்பி நிக்குது. அப்ப இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்க்கும்போது என்ன செய்யணும்?
என்ன வரும்? அதான் பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. சபைக்கு ஆன பக்தி வைராக்கியம், ஊழியக்காரருக்கான பக்தி வைராக்கியம். அப்ப உங்களை குறித்து நீங்க என் மேல அவன் வச்சிருக்கிற அந்த பக்தி வைராக்கியத்தை, என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தை நான் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினாலும், அல்லேலூயா, நான் ஆறுதல் அடைந்து அதிகமா என்ன பண்றேன்? சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. அவன் சபை குறித்து ஊழியக்காரன் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். விசுவாசிகளை குறித்து ஊழியக்காரன் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். நீங்க அப்படிதானே உங்க பிள்ளைங்களை குறித்து, உங்க பிள்ளைங்க நீங்க சொல்றபடி கேட்டு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அப்படி நடந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? ஆமா, எங்க பிள்ளைங்க நாங்க சொல்றதை கேட்கறது இல்லை. அதனாலதான் நாங்களும் நீங்க சொல்றதை என்ன செய்ய மாட்டேங்க, கேட்க மாட்டேங்க. நான் சொல்லுவேன், நாங்க சொன்னதை கேட்கலன்னா உங்க பிள்ளைங்களும் நீங்க சொல்றதை என்ன செய்ய மாட்டாங்க. அப்பதான் அதான கரெக்டு. ஓகே, அப்போ நாம எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஊழியக்காரங்க சொல்ற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நம்ம நடக்கிறோமோ, அதே போல நம்முடைய பிள்ளைகளும் நம்மளை பார்த்து அவர்களும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாறுவார்கள். ஆமென், ஆமென். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதிகளா இருக்கிறார். ஆமென். அதனால அவங்க துக்கத்தோட இல்ல, எப்படி செய்யணுமா? சந்தோஷத்தோட உங்களை நடத்தணும். ஆமென். சந்தோஷத்தோட உங்களை நடத்தும்படிக்கு நீங்க என்ன செய்யுங்க? ஆமா, கீழ்ப்படியுங்கள். ஆமென். அவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு நீங்க கட்டுப்படுங்கள், அடங்கி இருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுது. எனவே இங்க கொரிந்து சபை ஊழியக்காரங்களுக்கு அவங்களை பற்றி பக்தி வைராக்கியமா இருக்கிறதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கொரிந்து சபையை பற்றி சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஆத்துரேஜி சபை ஊழியக்காரங்க சொல்ற காரியங்களை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தால், அல்லேலூயா, பரலோகமும் சந்தோஷப்படும். நடத்துகிற ஊழியக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நமக்குன்னு நிறைய விருப்பங்கள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புலாம் இருக்குது. அதையும் தாண்டி அந்த சூழ்நிலைகளின் நடுவிலும் ஒரு காரியத்தை ஊழியக்காரங்களை கொண்டு கர்த்தர் சொல்றான்னு சொன்னா, ஆமா, நமது காரியங்களை கொஞ்சம் அப்படி வச்சுட்டு சில தேவனுடைய காரியங்களை நீங்க நிறைவேற்றி பாருங்க. அதுல உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, அதுல உங்களுக்கு மேன்மை இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு, ஒரு காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு ஒரு பிளான போடுறீங்க. ஆனா அந்த பிளான போட்டாலும் ஆண்டவர் திடீர்னு ஒரு காரியத்தை ஊழியக்காரனை கொண்டு நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு ஒரு காரியம் வரும்போது உங்களுடைய விஷயத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் தேவனுடைய காரியத்துக்காக நீங்க வைராக்கியம் கொண்டு பாருங்கள். நிச்சயமா தேவன், ஆமென், உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. அடுத்து மூன்றாவதாக பக்தி வைராக்கியம் எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே. அல்லேலூயா சொல்லுங்க. கீழே அப்படியே நீங்க வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு, இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் உண்டாக்கிட்டு இந்த காரியத்தினால நீங்கள் எல்லா விதத்திலும் சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணுவதற்கான பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. விசுவாசிகள் தங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணுவதற்கான பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. சொல்லுங்க. What clearing, what indignation, what fear, what see, in all things you proud yourselves to be clear in this matter. Hallelujah.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, விளங்கப்படி. அப்ப நம்மள சுத்தவான்கள் என்று விளங்க பண்றதுக்கான ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு வேணும். ஆமென். எப்படி விளங்கப்படணும்? அடுத்தவங்களை மிரட்டி நான் சுத்தமானவன் அப்படின்னு சொல்றது இல்லை. அல்லேலூயா. நீ என்ன எப்படி எல்லாம் சொல்லலாம், என்னை எப்படி நீ இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு நம்ம அடுத்தவங்களை மிரட்டி சொல்றது இல்லை. நம்முடைய நடக்கையினாலேயே, நம்முடைய செயல்களினாலேயே அவங்களுக்கு நம்மளை யாருன்னு விளங்க பண்ணணும், சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணணும். யாராவது நம்மளை குறை சொல்லிட்டா, குற்றம் சாட்டிட்டா, அவங்ககிட்ட பயங்கரமா வெறுப்பை கொப்பளிச்சு, அவங்கள மேல கோபப்பட்டு, அவங்க மேல எரிச்சல் அடைஞ்சு அப்படி நம்ம கொண்டு வரதில்லை. அல்லேலூயா. நம்முடைய நடக்கையினால், நம்முடைய வாழ்க்கையினால ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறது வரணும். நம்மளை சுத்தவான்கள் என்று நம்முடைய செயல்பாடுகள்னால நம்ம என்ன செய்யணுமா, விளங்க பண்ணணும். அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை, பக்தி வைராக்கியம். நான் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறேன்? சுத்தவானா இருக்கிறேன். அல்லேலூயா. அதுல நிறைய விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதாவது இதுல ஆரம்பிக்கும் போது தேவனுக்கேற்ற துக்கம். பவுல் முதல் நிருபத்துல நல்லா எச்சரித்து என்ன செஞ்சிருக்கிறார், நல்ல திட்டி எழுதியிருக்கிறார். அப்ப அந்த 7வது அதிகாரத்துல முதல் வசனத்துல சொல்றார், நீங்கள் பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு என்ன செய்யுங்க, பூரணப்படுத்துங்க. முதல் வசனம், பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க எங்களுக்கு இடம் கொடுங்கள். 2வது வசனம், நாங்கள் ஒருவனுக்கு என்ன பண்ணல, அநியாயம் செய்யல, ஒருவனையும் கெடுக்கல, ஒருவனையும் வஞ்சிக்கல, ஒருவனுக்கும் அநியாயம் செய்யல, ஒருவனையும் கெடுக்கல, ஒருவனை வஞ்சிக்கல, அதனால உங்களை நாங்கள் குற்றவாளிகள் ஆக்கல, நீங்கள் எங்கள் இருதயங்களில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நெஞ்சில் குடியிருக்கும். அல்லேலூயா, நெஞ்சில் குடியிருக்கும் விசுவாசிகளே. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கோ? ஆமா, அதான் அது ஏற்கனவே பவுல் தான் சொல்லியிருக்கிறார். நீங்க எங்க குடியிருக்கிறீங்க? இருதயத்துல, நெஞ்சில தான் என்ன செய்றீங்க, குடியிருக்கீங்க. ஒருவேளை பவுலை பார்த்து காப்பி அடிச்சாரான்னு தெரியல. இருதயத்தில் குடியிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப திட்டி இருக்கிறார், தவறுகளை சுட்டி காட்டி இருக்கிறார், எச்சரித்து இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு தவற சுட்டி காட்டினா, தப்ப சொன்னா என்ன செய்யாது, பிடிக்காது. ஆனா அவங்களுக்காக கேர் எடுக்கிறது பிடிக்கும், அவங்கள விசாரிக்கிறது பிடிக்கும், அவங்களுக்காக ஜெபம் பண்றது பிடிக்கும், அவங்களுக்காக எல்லாம் அலையிறதெல்லாம் பிடிக்கும். ஆனா ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அப்புறம் என்ன செய்யாது, பிடிக்காது, பாஸ்டர் பிடிக்காது. அது வரைக்கும் எங்க பாஸ்டர் நல்ல பாஸ்டர், ஆனா திட்டினா எங்க பாஸ்டர் போல மோசமான பாஸ்டர் கிடையாது அப்படின்னு என்ன செஞ்சிடும், வந்துடும். அதனால சத்தியத்தை சொன்னதுனால உங்களுக்கு நான் சத்ருவானேனோ அப்படின்னு. நிறைய நேரங்களில் சத்தியத்தை சொன்னா யாரும் ஆகணும், சத்ரு ஆகணும். அவங்களுக்கு ஏத்த மாதிரியே ஜால்ரா போட்டே இருந்தா நல்ல பாஸ்டர். சத்தியத்தை சொல்லித்தானே ஆகணும். பவுல் சொல்லி இருக்கிறார், தப்புன்னு என்ன செய்யறாரு, சொல்றாரு, குற்றத்தை குற்றம்னு சொல்றாரு. அப்ப அப்படி சொன்னப்போ கொரிந்து சபையினுடைய ரியாக்ஷன் என்ன? நான் உங்களை திட்டேன். 8வது வசனம் பாருங்க, நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று நான் கண்டு. அவர் திட்டிட்டு அவருக்கே மனஸ்தாபம் வந்துச்சான். அதுல நிருபத்துல திட்டி எழுதியிருக்கிறார், முதல் நிருபம் தான். ஆனா அவருக்கே என்ன வந்துருச்சு, கொஞ்சம் மனஸ்தாபம். இப்படி சொல்லி எழுதியிருக்க வேண்டாமோ, விசுவாசிகளுக்கு இப்படி கடினமா சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு அவரே நினைச்சாலும் பாருங்க, மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்ப நான் மனஸ்தாபப்படுறது இல்ல. ஏன் சந்தோஷப்படுறேன்? எதனால? அந்த துக்கம் மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கமா மாறினதுனால. அல்லேலூயா. நீங்க அந்த துக்கத்தை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? மனம் திரும்புறது, கோச்சிக்கிறதுக்கு இல்ல. உங்களை கண்டிச்சதை, உங்களை துக்கப்படுத்தினதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? சந்தோஷமா எடுத்துக்கிட்டீங்க. நீங்க மனம் திரும்புவதற்காக அதை எடுத்துக்கிட்டீங்க. அது உங்களுக்கு தேவனுக்கேற்ற துக்கமா மாறிடுச்சு. அல்லேலூயா. தேவனுக்கேற்ற துக்கம். 10வது வசனம், தேவனுக்கேற்ற துக்கம்
பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவாக. அல்லேலூயா. மனஸ்தாபப்பட இல்ல, எதுக்கு? மனம் திரும்புவதற்கு, ரட்சிக்கப்படுகிறதற்கு, மனம் திரும்புதலை உண்டாக்குகிறதற்கு. அல்லேலூயா. லௌகிக துக்கம், உலக துக்கம் மரணத்தை கொண்டு வருகிறது. அப்படி உலகத்துக்கு ஏற்றபடி துக்கப்பட்டு பாஸ்டர் திட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க யோசிக்காம, அல்லேலூயா, அப்படி நினைக்காம 12வது வசனத்துல சொல்றாரு, நான் அப்படி எழுதி இருந்தும் அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல, அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தம் அல்ல. சில நேரங்கள்ல 2 பேருக்கு நியாயம் வைக்கிற நேரத்துல பாஸ்டர் குற்றவாளி ஆகிறார். அங்க சொன்னா இவங்களுக்கு பக்கம் தீர்ப்பாயிரும், இவங்களுக்கு ஆதரவாயிரும். அவங்களுக்கு எப்படி சொன்னாலும் யாரையாவது ஒருத்தரை கட்டாயம் என்ன செஞ்சுதான் ஆகணும். எத்தனை பேருக்கு புரியுது? 2 பேர் நியாயத்துக்காக வராங்க, 2 பேரும் விசுவாசி. யாரோ ஒருத்தருக்கு நியாயம் சொன்னா என்ன ஆகும்? இன்னொருத்தங்க அப்ப பாஸ்டர் அவங்களுக்கு என்ன செய்யறாரு? சப்போர்ட் பண்றாரு. சில குடும்பங்களை ஒரே வீட்டுக்குள்ள இருக்கும், மாமியார் மருமகளுக்கு நியாயம் வைக்கிற இடத்துலயே ஒரே குடும்பமா தான் இருக்கும். ஆனா என்ன ஆயிரும்? ஒன்லே மாமியாருக்கு பகையாளி ஆகணும், இல்லாட்டி மருமகளுக்கு பகையாளி ஆகணும். 2யும் நைஸா சொல்றதுக்கு இன்னும் ஞானம் வர மாட்டாங்க. அல்லையா? சொல்லுங்களேன். 2 பேர்த்தையும் எப்படி சைஸா அங்கேயும் இங்கேயும் 2 வேலை பாக்குறதுன்னு தெரியல. ஆமே. அதனால எப்படியாவது ஒரு ஆளை கட்டா என்ன செய்ய வேண்டியதா இருக்கு. ஒருவனை பகைப்பான், ஒருவனை சிநேகிப்பான். மாதிரி நியாயத்து பக்கம் நின்னா கடைசியில யாரோ ஒருத்தர் என்ன செய்யணும்? நியாயம் அநியாயம் செஞ்சவங்களுக்கு எதிராளியே நம்ம என்ன செஞ்சிருவோம்? கட்டாயம் மாறிடுவோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல, அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தம் அல்ல, தேவனுக்கு முன்பதாக உங்களை குறித்து அல்லேலூயா எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை. அல்லேலூயா. நீங்க எல்லாரும் எப்படியாகிலும் என்ன செய்யணும்? மனம் திரும்பி சத்தியத்தை கற்றுக்கொண்டு வளர்ந்து எங்க வந்து சேரணும்? பரலோகத்துக்கு வந்துடணும். அல்லேலூயா. அதுக்காக தான் என்ன செய்யணும்? பிரயாசப்படுறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்கிறது, அப்ப உங்களுக்குள்ள உண்டான துக்கம் லௌகீக துக்கமானால் அது மரணத்தை உண்டாக்கும். ஆனால் உங்களுடைய துக்கம் தேவனுக்கு ஏற்ற துக்கமா இருந்ததுனால நீங்க மனம் திரும்பினீங்க. அப்படிதானா? மனம் திரும்பினீங்க. அடுத்து உங்களுக்கு அது ரட்சிப்பை உண்டாக்குகிறதுக்கு ஏதுவான துக்கமா மாறிச்சு. ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கம், மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கமாக இந்த துக்கம் மாறிடுச்சு. அப்படி மாறினதுனால பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்கள். 11, நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டு, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையை, அல்லேலூயா, ஜாக்கிரதையை உண்டாது, அவேர்னஸ் உண்டு பண்ணுது. அடுத்து குற்றம் தீர நியாயம் சொல்லுதலை உண்டு பண்ணுகிறது. ஆமென். தவறுகள் மேல், அசுத்தங்கள் மேல், அருவருப்புகளின் மேல் வெறுப்பை கொண்டு வருகிறது. உங்களுக்கு தேவனிடத்தில் பயத்தை கொண்டு வருகிறது. பரிசுத்தத்திற்கு ஏதுவான சுத்தவான்களாக மாற வேண்டும் என்ற ஆவலை கொண்டு வருகிறது. பக்தி வைராக்கியத்தை கொண்டு வருகிறது. கண்டிப்பை உண்டாக்குகிறது. இந்த காரியத்திலே நீங்கள் சுத்தவான்கள் என்று விளங்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுத்தவான்களாக இருப்பதற்கேற்ற அந்த வைராக்கியம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அல்லேலூயா. நம்மளை ஒரு காரியத்தை எச்சரிக்கும் போது தப்பா எடுத்துக்கிட்டார். ஆமென். அதை கவனிக்கணும். பாஸ்டர் எதுக்காக சொல்றாரு? நம்மளை சுத்தவான்களாக நிறுத்துவதற்கு. முதல் வசனமே அப்படித்தான் ஆரம்பிக்கும். பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்துறதுக்காக தான். எனவே ஆலயத்துக்கு வந்திருக்கிறது சுத்திகரிக்கப்படுவதற்கு, சுத்தமாவதற்கு, உருவாக்கப்படுவதற்கு. இது ஆமென் ஆவிக்குரிய ஒரு பியூட்டி பார்லர். நீங்க நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம், அலங்கரிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்படி அலங்கரிக்கப்பட்டு நாம சுத்தவான்களாக எப்போது நம்ம வாழணுங்கிற ஒரு பக்தி, ஒரு வைராக்கியம். திருச்சபை பிள்ளைகள், கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதிக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. In all things you are proud yourselves to be clean in this matter. ஆமென். இந்த காரியங்கள்னால நம்மை அது சுத்தவான்களாக நிறுத்தும். அதற்கான ஒரு வைராக்கியம் நமக்கு உண்டாகட்டும். அல்லேலூயா. அடுத்தது 4வதாக எதை குறித்த வைராக்கியம்? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் எடுத்துக்கோங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரத்தை பாருங்க.
கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல எடுத்துக்கோங்க. என் ஜனத்தாரில் தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பாரம்பரியத்துல இருக்கிற நியாயம். அவரு பாரம்பரியம் சொல்றது சில சடங்காச்சாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க இதெல்லாம் கடைபிடிக்கணும். ஆனா அதே நேரத்துல அதுல இருக்கிற நீதியை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நீதி நியாயம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுல பிலிப்பியர் 3:6 பாருங்க. பிலிப்பியர் 3:6 வாசிங்க. பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். பாருங்க, நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அல்லேலூயா. இப்ப நியாயங்களுக்காக பக்தி வைராக்கியம், நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். I was extremely zealous. அல்லேலூயா. extremely zealous. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, for the tradition of my father, ancient, அதாவது முன்னோர்களுடைய அந்த பாரம்பரியம், அவைகளினுடைய நியாயத்துக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர் அவன். நீங்களும் நான் நீதி நியாயத்துக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நீதிக்காக ஒரு பக்தி வைராக்கியம்னா அநீதிக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், இடம் கொடுக்கவே மாட்டோம். நியாயத்துக்காக ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தா அநியாயம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யாது, காணப்படாது. எப்பவுமே நம்ம நீதியின் பக்கம் எப்படி இருக்கணுமா, பக்தி வைராக்கியமா இருக்கு. அல்லேலூயா. நீதியின் பக்கம் ஒரு வெறியா இருக்கணும், நியாயத்தின் பக்கம் வெறித்தனமா இருக்கணும். அநியாயத்தின் பக்கத்துல எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஆமென். அதுக்கு விலை போகவே கூடாது. அநியாயத்தின் பக்கம் விலை போகக்கூடாது. நீதியின் பக்கத்துல நாம பக்தி வைராக்கியமாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. concerning the righteous which is the law blameless. அல்லேலூயா. நம்ம righteous நீதியின் காரியங்களுக்காக நமக்கு ஒரு வைராக்கியம் காணப்பட வேண்டும். zealous, zeal. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆமென் பக்தி வைராக்கியம், நீதிக்காக ஒரு பக்தி வைராக்கியம், நியாயத்துக்காக ஒரு பக்தி வைராக்கியம். ஆமென். நம்ம அடிக்கடி நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், மனுநீதி சோழன். எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம்ல, மனுநீதி சோழன். என்ன நடந்தது, தன்னுடைய மகன் தேர்ல போகும்போது ஒரு கண்ணுக்குட்டி என்ன ஆயிடுச்சு, ஒரு பசு மாட்டினுடைய அதனுடைய கண்ணுக்குட்டி எதுல பட்டுச்சு, தேரோட காலில் பட்டு அந்த கண்ணுக்குட்டி இறந்துருச்சு. இறந்த உடனே அங்க ஒரு மணி இருந்தது. அந்த மணியை போய் என்ன செஞ்சிருச்சு, அந்த பசுமாடு இழுத்துருச்சு அப்படின்னு நமக்கு ஒரு கதை. மனுநீதி சோழனுடைய அந்த கதையில பாக்குறோம். அந்த மாடு போய் என்ன செஞ்சு, நீதி வேணும்னு சொல்லி அந்த மணி அடிக்கும். அடிச்ச உடனே ராஜா வருவார், சோழ மன்னன் வந்து பார்த்தா என்ன நடந்திருக்கு, கண்ணுக்குட்டிய மகன் தேர் காலில். அன்னைக்கு மனுநீதி சோழன் அந்த பசுவுக்காக தன்னுடைய மகனை அந்த தேர்னுடைய வீல்ல தேரோட அந்த வீல்ல வச்சு நசுக்கி என்ன செய்யறான், கொள்றான். நம்ம செய்வோமா? கண்ணுக்குட்டிக்காக இப்படி நம்ம நீதி செய்வோமா? செய்ய மாட்டோம். பாருங்க, தேவனை அறியாத ரட்சிக்கப்படாத ஒரு சோழ மன்னன். அதனாலதான் அவன் பேரு மனுநீதி சோழன். மனுநீதி சோழன் பசுனுடைய கன்றுக்காக தன் மகனையே தேரின் காலில் இட்டு கொன்ற மன்னன் மனுநீதி சோழன். ஒரு பாண்டிய மன்னனை பத்தி நம்ம படிக்கிறோம். பாத்தீங்கன்னா கண்ணகி கோவலன், அந்த கதையில கோவலன் பாத்தீங்கன்னா பொருளாதார கஷ்டம்,
கண்ணகியோட சிலம்ப ஒண்ண வாங்கிட்டு விற்க வரும்போது பாண்டிய மன்னனுடைய அரண்மனையில பாண்டியனுடைய மனைவி மன்னனுடைய மனைவியோட சிலம்பு காணாம போயிருது. அதுக்காக கோவலனை பிடிச்சு என்ன செஞ்சிருவான், இவன் தான் திருடிட்டான்னு சிலம்ப பறிச்சுட்டு அவனை கொன்றுவான். கொண்டவன கண்ணகி கேள்விப்பட்டுட்டு வரா பாண்டிய மன்னனுடைய அரண்மனைக்கு, பாண்டியனை பார்க்கணும். வந்து பார்த்தா என்ன கல்வனோட மனைவி வந்திருக்காங்க அப்படின்னு அந்த அறிமுகப்படுத்துறாங்க. அதனால கண்ணகி சொல்றா, நானா கள்ளன், கல்வனோட மனைவி நானா, நீ தான் கள்ளன் அப்படின்னு ஒரு நீதிக்காக வந்த ஒருவனை கொன்ற நீதான் கள்ளன் அப்படின்னு சொன்ன அது எப்படி சொல்ற அப்படின்னு சொன்ன, நான் என்னுடைய கணவனுடைய கையில இருந்து பறிச்ச அந்த சிலம்ப கொண்டு வா, அது முத்துக்களால் ஆனது. அப்ப பாண்டி மன்னனுடைய மனைவியினுடைய சிலம்புல இருந்தது என்னது, அது மாணிக்கத்தினால் ஆனது. சிலம்ப தூக்கி ஒடிப்பா, அடிச்சு உடைக்கும் போது அங்கிருந்து என்ன செய்யும், முத்துக்கள் போகும். அப்ப பாண்டிய மன்னனுக்கு தெரிஞ்ச உடனே பாண்டிய மன்னன் உடனே நான் நீதி தவறிட்டேன்னு என்ன செய்யறாரு பாண்டிய மன்னன், கீழே விழுந்து உடனே உயிர் துறக்க. அப்ப நம்முடைய கதைகள் சரித்திரங்கள் எல்லாம் நீதியை பற்றி நிறைய பேசுது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நீதியை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நியாயத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் நீதியின் தேவன், நீதியின் தேவனுடைய பிள்ளைகள், நீதியின் தேவனுடைய சபை. அப்படியானால் ஆமென், உலக பிரகாரமான இந்த மனிதர்கள் எல்லாம் ஆமென் தன்னுடைய மகன் என்று கூட பார்க்காமல் நீதி செய்வார்கள் என்றால், அல்லேலூயா, ஆமென், நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்று அந்த இடத்திலேயே தன்னுடைய உயிரை அவன் விட்டான் என்றார். நீதிக்காக உயிர் விட்டான் பாண்டிய மன்னன் என்றார். முதல்ல செஞ்சது தெரியாம தப்பு அப்படின்னு ஆயிட்டாலும், ஓ நான் நீதியற்று ஒருத்தனை கொண்டுட்டனேன்னு சொல்லி அந்த இடத்திலேயே தன்னுடைய ஜீவன் அங்கிருந்தே போகுது. அப்ப நீதிக்காக எவ்வளவு வைராக்கியமா இருந்திருக்காங்க. அப்பதானே உயிர் உடனே போ, நீதி தவறிட்டேன்னு உடனே உயிர் போயிரு. அப்படிப்பட்ட அந்த வைராக்கியம் அன்னைக்கு அவங்களுக்குள்ளலாம் இருந்தது என்றால், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கணுமா வேண்டாமா? அல்லேலூயா. நீதி நியாயங்களுக்கான வைராக்கியம் நமக்கு தேவை. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஓகே, அடுத்து இறுதியாக தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும், நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக அவர் நம்மை மாற்றுகிறார். ஆமென். நாம நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்க வேண்டும். அதற்காக நமக்காக அவர் தாமே என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். Zealous for good words. ஆமென். அல்லேலூயா. நற்கிரியைகளை, good works, zealous for good works, totally committed to doing good deeds. முழுவதுமாய் நற்கிரியைகளை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். ஒரு பக்தி வைராக்கியம். இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம எல்லாருக்கும் நல்ல கிரியைகளை செய்யறதுக்கு ஒரு என்ன வேணுமா, பக்தி வைராக்கியம். நற்கிரியைகள், நல்ல செயல்களை செய்யறதுக்கு என்ன வேணும், அப்ப அதுக்காக ஒரு வைராக்கியம் இருக்கணும், அதுக்காக ஒரு வெறி இருக்கணும், அதுக்காக ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், நல்ல செயல்களுக்காக. ஆமா, ஒரு பக்தி வைராக்கியம். உலகத்துல வைராக்கியம் பாத்தீங்கன்னா பேசாம இருப்பான். வைராக்கியம் எத்தனை வருஷம்னாலும் கேட்டா சொல்லுவான், பேச மாட்டேன் நான். ஏன் அப்படின்னா, இப்படி ஒரு காரியத்தை எனக்கு செஞ்சுட்டாங்க, உயிரே போனாலும் பேசணும். இப்படி வைராக்கியம் காமிச்சிட்டு இருப்பான். இந்த வைராக்கியம் தேவையா? ஆண்டவர் இதுல வைராக்கியமா இருக்கணும்னு சொல்லி தந்திருக்கிறாரா?
சொல்லுங்க. இதுல வைராக்கியமா இருக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்ப நீ காலத்துக்கும் பேசணும், அதுல நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றது, அதுல பெருமை பாராட்ட நமக்கு அதுல ஒண்ணுமே இல்ல. நல்ல விஷயத்துக்காக என்ன காண்பிக்கணும்? வைராக்கியம். நல்ல காரியத்துக்காக வைராக்கியம் காண்பிக்கணும். அப்போ நற்கிரியைகளை செய்யறதுக்கு நமக்கு ஒரு வைராக்கியம் எப்பொழுதும் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உற்சாகமா சொல்லுங்க. நற்கிரியைகளை செய்யறதுக்கு வேணுமா? நமக்கு நற்கிரியைகளை செய்யணும், அதுக்குதான் வைராக்கியம் இருக்கும். நான் நல்ல செஞ்சேன், ஆனா எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, நான் நல்ல செஞ்சதுக்கு எனக்கு போதும், நல்லா பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இனிமேல் நான் என்ன செய்ய போறதில்ல, செய்ய போறேன் அப்படி ஒரு நாள் நிக்கவே கூடாது. ஆமென். அதான் பைபிள் சொல்லுது, நற்கிரியைகளை செய்யறதுக்கு சோர்ந்து போகக்கூடாது. எந்த நிலையிலையும் நற்கிரியைகளை செஞ்சுட்டேதான் இருக்கணும். ஆண்டவர் நமக்கு மூச்சு தந்திருக்கிற வரைக்கும், கை காலில் பலன் தந்திருக்கிற வரைக்கும், பொருளாதாரங்கள்ல ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிற வரைக்கும், நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும், யார் நமக்கு அதுக்கு நற்பலனை செஞ்சாங்களோ இல்லையோ, அதுக்கு நன்றி கடனாக இருந்தார்களோ இல்லையோ, நாம செய்யற நற்கிரியைகளை நம்ம இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் செஞ்சுட்டேதான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் உண்மை. எனவே நம்மை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம நற்கிரியைகளை செய்வதில் பக்தி வைராக்கியமா இருக்கும்படி நம்மை சுத்திகரிப்பதற்காக அவர் தம்மை அர்ப்பணித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். எல்லா காரியத்தையும் மறுபடியும் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிடுவோம். முதலாவது, எதுல நமக்கு பக்தி வைராக்கியம் தேவை? வீட்டை குறித்தது, ஆலயம், சபை. சபையை குறித்து என்ன இருக்கணும்? பக்தி. அவருடைய வீடு, ஆண்டவருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம், அவருடைய ஊழியத்தின் வளர்ச்சிக்காக நம்ம எடுக்கிற பக்தி வைராக்கியம், அது நமக்கு வேணும். இரண்டாவது, ஊழியக்காரனுக்காக நம்ம கொண்டிருக்கிற பக்தி வைராக்கியம். மூணாவது, சுத்தவான்கள் என்று நம்மை விளங்க பண்ணுவதற்காக, நான் தூய்மையா வாழ்றேன், உங்களுக்கு யார் என்னை குற்றம் சாட்ட முடியும், அப்படி வைராக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. சொல்றாருல, இப்ப பவுல் கூட இதுல சொல்லும் போது சொன்னார்ல, இந்த 7வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோமே, 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல, நான் யாருக்கும் அநியாயம் செய்யல, அப்படிதானே, யாரையும் அபகரிக்கல, ஏமாத்தல. அந்த வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல. சாட்சி, தங்களை சுத்தவான்களாக வணங்கி கொண்டாங்க. பாருங்க 2வது வசனம் 7:2, எங்களுக்கு இடம் கொடுங்க, நாங்கள் ஒருவனுக்கு என்ன பண்ணல, அநியாயம் பண்ணல, ஒருவனையும் கெடுக்கல, ஒருவனையும் வஞ்சிக்கல. அல்லேலூயா. கெடுக்கல, அநியாயம் பண்ணல, ஏமாத்தல. சாட்சி. அப்போ நம்மை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணணும். அதுக்காக என்ன வேணும்? பக்தி வைராக்கியம். அடுத்து 4வதாக, நீதி நியாயங்களுக்காக, நீதி பாரம்பரியத்தில் இருக்கிற நியாயங்களுக்காக, பாரம்பரியத்துக்காக இல்ல, அவரு பவுல் சொல்லும்போது பாரம்பரியம் சொல்றாரு, ஆனா பாரம்பரியத்தில் இருக்கிற நியாயம் அப்படின்னு சொல்லி, அப்போ நியாயங்களுக்காக, நீதிக்காக, அல்ல ரைச்சஸ்னஸ், அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? பக்தி வைராக்கியமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து இறுதியாக, நற்கிரியைகள் செய்வதற்கு நாம் எப்படி இருக்கணும்? பக்தி வைராக்கியம். எத்தனை பேர் இந்த காலவெளியில ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி, ஓ உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பக்தி வைராக்கியம், zealous, praise the Lord. Hallelujah. எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். பக்தி வைராக்கியம் எனக்கு தாரும் ஆண்டவரே. உடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்ப்பு, உடைய வீட்டை குறித்து, சபையை குறித்த பக்தி வைராக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஊழியக்காரருக்கான அந்த பக்தி வைராக்கியத்தை எனக்கு கொடுங்கப்பா. எங்களை சுத்தவான்கள் என்று விளங்கப்படுகிற பக்தி வைராக்கியத்தை தான். நீதி நியாயங்களுக்காக ஆண்டவரே பக்தி வைராக்கியத்தை தாரும் ஆண்டவரே. நற்கிரியைகளை செய்வதற்கு எங்களை பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, எங்களை தருகிறோம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். எங்களை தருகிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே.
எங்களை உமது ஆளுகைக்குள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் என்ற நடுவில் உமது பலத்த கிரியை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளையாய் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவரை ஒன்றுமில்லாதவைகளுக்காக எத்தனை வைராக்கியங்களை காண்பிக்கிறார்கள். தங்கள் உடல்களை வருத்திக் கொள்கிறார்கள். அவன் தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள். எங்களுக்கு உமக்கான வைராக்கியம், ஆலயத்திற்கான வைராக்கியம், ஆண்டவரே ஊழியர்களுக்கான வைராக்கியம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீதி நியாயங்களுக்கான வைராக்கியம், நற்கிரியைகளுக்கான வைராக்கியம், சுத்தவான்களாய் எங்களை விளங்கப்படுவதற்கான வைராக்கியமான வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள கர்த்தருடைய பிள்ளையாய் எங்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த காலவெளியில் எங்களை தாழ்த்துவது கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை அடைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை அடைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. பக்தி வைராக்கியம் உள்ளவர்களை மாற்றுவோமா? சபை குறித்த பக்தி வைராக்கியத்தை தாங்கப்பா. ஊழியக்காரர்களுக்கு ஆக பக்தி வைராக்கியம் எங்களை உத்தமர்கள் என்று, உண்மை உள்ளவர்கள் என்று, குற்றமற்றவர்கள் என்று ஆண்டவரை நிலைநிறுத்துவதற்கான பக்தி வைராக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துணியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துவோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபம் கேளும். ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென்.